ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஆப் பேஸ் மேக் ஆப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஆப் பேஸ் மேக் ஆப் 2023 தமிழ் டபுள் வெளியான ஒரு அட்வென்ச்சர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. மார்க்லெட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாடிலே டாம்லட் யூகினா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ டீம் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குரங்கை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இதை எப்படியாவது அதே மாதிரி ஏஐ டெக்னிக்கல் தொழில்நுட்பத்தில் இன்னொரு குரங்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குரங்கு வில்லத்தனமான குரங்கா மாறிடுது. பயங்கரமான சேட்டையில் ஈடுபடுது. உடனே இவங்ககிட்ட தப்பிச்சு ஊருக்குள்ளார போய் அங்கே ஊருக்குள்ளார நாசம் செய்யறதுக்கே அப்படின்ட்டு சேட்டையெல்லாம் நிறைய பண்ணுது. உடனே ஒன்றுமே புரியாத நம்ம ஹீரோ டீமே உடனே நம்மகிட்ட இருக்கிற நல்ல குரங்கை களத்தில் இறக்குறாங்க. இப்போ நல்ல குரங்கு வில்லத்தனமான குரங்கு இந்த ரெண்டு குரங்கு சேர்ந்து சண்டை போடுது. இப்போ இறுதியில் எப்படி நல்ல குரங்கு வில்லத்தனமான இருக்கிற குரங்கை அடக்குச்சா இல்லையா, இல்லை நம்ம ஹீரோ எப்படி யோசிச்சாங்க, அந்த வில்லத்தனமான இருக்கிற குரங்கை எப்படி கட்டுப்படுத்தினாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தரலாம். பாசிட்டிவாக ஸ்டோரி தான். ஏன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டோரியில் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் இவங்க அந்த கேரக்டர் வைஸ் நல்லா இருக்குது. படத்தில் அந்த பியூஜி மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த குரங்கு வர சீன்ஸ்லாம் செம்மையான ஒரு பியூஜியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி விஎஃப்ஸ்லாம் தரமாக இருக்குங்க. அந்த குரங்கு பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ பெரிய குரங்கு உண்மையான குரங்கா இல்லை ஏதாவது செஞ்சுருக்காங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது அச்சஸாக குரங்கு மாதிரியே இருக்குது. ஆனால் அதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அந்த ஜிஜி ஒர்க்கில் பர்ஃபெக்டாக தரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அந்த குரங்கு அடிச்சுக்கும், பேய்க்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி குரங்கு சண்டை வரும் பாருங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. குரங்கு வர சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ப்ளஸ்ங்கிறது அவ்வளோதான், எதுவுமே இல்லை. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். மைனஸ்னாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா புள்ளிக்கு ஓயாமல் பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா அது ஹாலிவுட் படமா இல்லை என்ன அது, இப்படி பேசிட்டு இருந்தால் எப்படி படத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தான் இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் டயலாகே தான். எதுக்கு அப்படி பேசுவீங்க, சட்டு புட்டுன்னு அடுத்த சீனை காமிங்கயா அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட் அப்படி போயிட்டுருக்கு. ஏதோ குரங்கு வர சீன்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேல ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃப்ளாட்டாக கொண்டு போயிருக்காங்க. ரெண்டு குரங்கு அடிச்சுக்குது, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை. அந்த 80s காலத்துலலாம் ஹாலிவுட் படத்தை எப்படி பார்த்துருப்போம், எல்லாம் வந்து சண்டை அப்படின்னு மோதுறது இதுதான். மற்றபடி எதுவுமே இல்லை. விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லைங்க. எந்த ஒரு ட்விஸ்ட் கதையே கிடையாது. எந்த ஒரு எமோஷனல் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் கதை இருக்குது. அது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், உப்பு சப்பில் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் அது விட்டுட்டாங்க. அதே மாதிரி குரங்கு ஏதாவது கதை, குரங்கு போதே நல்ல குரங்கு கெட்ட குரங்கு சண்டை இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதோடய முடிச்சுட்டாங்க கதையை. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கூட கொடுத்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த சென்ஸில் எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கலாம், சுமாராக இருக்கணும். இந்த படம் எனக்கு கேட்டால் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அந்த குரங்காக பார்க்கலாம், மற்றபடி எதுவுமே இல்லை. அதனால் ஒன் டைம் வச்சுருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களுக்கு கவி பாரதி.